வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் பிறப்பு இறப்பு பதிவுகள் குறித்த திருத்த மசோதா அமளிக்கு இடையிலேயே நிறைவேற்றப்பட்டது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை ஊக்குவிப்பதால் நாட்டின் உணவு பாதுகாப்பில் சமரசம் எதுவும் இராது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் இன்று புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். இனி விரிவான செய்திகள். டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் இதர பிரச்சனைகள் குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை முதலாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் நண்பகல் 12 மணிக்கு மீண்டும் கூடிய போது பிறப்பு இறப்பு பதிவுகள் குறித்த திருத்த மசோதா அவையில் கொண்டு வரப்பட்டு அமளிக்கு இடையிலேயே விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டது. முக்கியமான இம்மசோதா மீது அனைத்து கட்சிகளும் பங்கேற்று பேச வேண்டும் என்றே அரசு விரும்பியதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவையில் கூறினார். மசோதா நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மக்களவையின் அலுவல்கள் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் இன்று காலை 11 மணிக்கு அலுவல்கள் தொடங்கிய போது பல்வேறு அமைச்சர்கள் தத்தம் துறை தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கைகளையும் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட இத்தகைய அறிக்கைகள் மீது அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றிய விவரங்களையும் அவையில் தாக்கல் செய்தனர். இதைத் தொடர்ந்து பூஜ்ய நேரம் தொடங்கிய போது எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவையின் இன்றைய அலுவல்களும் ஒத்திவைக்கப்பட்டன. இனி இரு அவைகளும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு கூடும். மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவுகள் சட்ட திருத்த மசோதா குறித்து கூடுதல் விவரங்கள். புதிய மசோதாவில் பிறப்பு மற்றும் இறப்பை தாமதமாக பதிவு செய்வதற்கான விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. பிறப்பு இறப்பை தாமதமின்றி உரிய காலத்தில் பதிவு செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் இவ்விதிமுறைகள் அமைந்துள்ளன. பிறப்பு அல்லது இறப்பு நிகழ்ந்து ஓராண்டு முதல் 2 ஆண்டு காலத்திற்குள் பதிவு செய்வதாக இருந்தால் மாவட்ட குற்றவியல் நீதிபதி அல்லது துணை கோட்ட குற்றவியல் நீதிபதியின் ஒப்புதல் தேவை என்ற புதிய விதிமுறை மசோதாவில் சேர்க்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு பதிவு செய்வதாக இருந்தால் முதல் வகுப்பு குற்றவியல் நீதிபதியின் உத்தரவை பெறுதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தாமதமான பிறப்பு இறப்பு பதிவுகளை அனுமதிக்கும் முன்பாக அதன் உண்மைத்தன்மையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சரிபார்த்தல் அவசியம் என்றும் மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 110 கிலோ பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் லவ்பிரீத் சிங், மகளிர் வட்டு எறிதல் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ள இந்திய வீராங்கனை சீமா காலிரம்மனா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இவர்களின் இந்த வெற்றியினால் நாட்டிற்கே பெருமை என்றும் இதனால் இந்திய இளைஞர்கள் தொடர்ந்து ஊக்கம் பெறுவார்கள் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் தானேயில் கட்டிடம் இடிந்து விழுந்ததால் ஏற்பட்ட விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணம் பெற தாம் வேண்டுவதாகவும் குடியரசு துணைத் தலைவர் சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார். இவற்றில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கும் தலா 50,000 ரூபாய் உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுடில்லியில் நேற்று தொடங்கிய மருந்து கட்டுப்பாடு குறித்த 2 நாள் உலக மாநாடு இன்றுடன் முடிவடைகிறது. மருந்து உற்பத்தி துறையில் உலகின் முக்கிய புதுமையாக்க கேந்திரமாக இந்தியாவின் நிலையை இன்னும் வலுப்படுத்த இம்மாநாடு உதவிகரமாக இருக்கும் என்று மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சமூக ஊடகத்தில் கூறியுள்ளார். உலகம் முழுவதிலும் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைக்கும்படி செய்வதே இந்தியாவின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு ஏதுவாக உலக நாடுகளுடன் மருந்து வர்த்தக உடன்பாடுகளை விரிவுபடுத்திக் கொள்ளவும் பல்வேறு நாடுகளின் மருந்து கட்டுப்பாட்டு அமைப்புகளுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ளவும் இந்தியா விரும்புவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை ஊக்குவிப்பதால் நாட்டின் உணவு பாதுகாப்பில் சமரசம் எதுவும் இராது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இறக்குமதி எண்ணெய் மீது சார்ந்துள்ள நிலையை மாற்றி நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே அரசின் நோக்கம் என்றும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்கள். குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் கொள்முதல் செய்யப்படும் உணவு தானியங்கள் முதலில் பொது விநியோக திட்டம் மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் கட்டாய கையிருப்பு தேவைகளுக்கு மட்டுமே ஒதுக்கப்படுவதாகவும், அதற்கு மேல் உபரி கையிருப்பாக சான்றளிக்கப்படும் உணவு தானியங்கள் மட்டுமே எத்தனால் உற்பத்திக்கு மாற்றப்படுவதாகவும் பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. எத்தனால் உற்பத்திக்கு அனுப்பப்படும் தானியங்களில் நொறுங்கல் அரிசி உட்பட மனித நுகர்வுக்கு ஒவ்வாத தானியங்கள் அடங்கும் என்றும், இதன் மூலம் கழிவு தானியங்களை பயனுள்ள எரிபொருளாக மாற்ற முடிவதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. அதே சமயம் எத்தனால் உற்பத்தியில் உணவு தானியங்களின் பயன்பாட்டை தவிர்க்கும் வகையில் கரும்பு சக்கை உள்ளிட்ட வேளாண் கழிவுகளிலிருந்து எத்தனால் தயாரிக்கப்படுவதை அரசு ஊக்குவித்து வருவதையும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. பெட்ரோலை விட குறைந்த விலையில் எத்தனால் கிடைக்கச் செய்வது இத்திட்டத்தின் நோக்கம் அல்ல என்றும், சர்வதேச அளவிலான கச்சா எண்ணெய் விலையேற்ற தாழ்வுகளிலிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதே அரசின் குறிக்கோள் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். மக்கள் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான், துணைநிலை ஆளுநரின் செயலர் டாக்டர் மணிகண்டன் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் அமலாகி வரும் பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மங்களம் தொகுதியைச் சேர்ந்த 25 பயனாளிகளுக்கு தலா 2,75,000 ரூபாய் வீதம் மொத்தம் 68,75,000 ரூபாய் முதல் தவணை உதவிகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன், அதிகாரிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஏனாமில் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் மற்றும் இதர அதிகாரிகளுடன் இணைந்து குப்பை கிடங்கு மற்றும் பல்வேறு இடங்களை பார்வையிட்டு தூய்மை நிலவரங்களை ஆய்வு செய்தார். ஏனாம் வெங்கடேஸ்வரர் கோவில் கட்டுமான பணிகளிலும் ஏழைகளுக்கு மனைப்பட்டுவாடா வழங்க தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலங்களையும் அவர் பார்வையிட்டார். ஏனாம் அரசு பொது மருத்துவமனையிலும் அவர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். காரைக்கால் திருப்பட்டினத்தில் உள்ள அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான ஓராண்டு தொழிற்பயிற்சி பிரிவுகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு உடனடி மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. 8 அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவிகள் தொழிற்பயிற்சி நிலையத்தை நேரில் அணுகி கணிப்பொறி இயக்கம், தரவு உள்ளீடு, அழகு கலை மற்றும் தையற் பயிற்சி வகுப்புகளில் சேரலாம் என்றும், முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் சேர்க்கை வழங்கப்படுவதாகவும் தொழிற்பயிற்சி நிலையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் தூர்தர்ஷன் பொறியியல் பிரிவு துணை இயக்குனரும், தூர்தர்ஷன் தொலைக்காட்சி மற்றும் ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தின் உள்ளூர் நிர்வாக தலைவருமான திரு ரவி மாரியப்பன் இன்று பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். அவர் தமது 38 ஆண்டு பணிக்காலத்தில் அந்தமான் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் பணிபுரிந்துள்ளார். கீழ்மட்ட வளிமண்டலம் மற்றும் சராசரி கடல் மட்டத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதைகள் காரணமாக இன்று கோவை, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் பிறப்பு இறப்பு பதிவுகள் குறித்த திருத்த மசோதா அமளிக்கு இடையிலேயே நிறைவேற்றப்பட்டது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை ஊக்குவிப்பதால் நாட்டின் உணவு பாதுகாப்பில் சமரசம் எதுவும் இராது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம்
இன்று புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.